இம்யூனைசேஷன் வந்துட்டு குளோபலாக ஹெல்த் சக்ஸஸ் ஸ்டோரி ரேங்கிங் வந்து ஹை அமாங் த மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஹெல்த்தோட கேரில் வந்துட்டு நிறைய எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வரலாம். அதுலேயே ரொம்பவே வந்துட்டு மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது இம்யூனைசேஷன் தான். அது ப்ரிவெண்ட் வந்து டிசீசஸ் அண்ட் சேவ்ஸ் லைஃப் இன் எல்லா ஏஜ் குரூப்புமே சேவ் பண்ணு. குளோபலி இம்யூனைசேஷன் வந்துட்டு எஸ்டிமேட்டட் டு ஆனுவலி ப்ரிவென்ட் 3.5 to 5.5 மில்லியன் டெத்ஸ் வந்துட்டு prevent பண்ணுது from common diseases கட்டுது. Important milestones achieved through immunization include like eradication of smallpox full eradicate பண்ணுது, widespread elimination and near eradication of poliomyelitis கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே லைக் நியர்லி இட் இஸ் எராடிகேட்டட் அந்த மாதிரி பண்ண. ஸோ கரண்ட்லி லைசன்ஸ் வேக்சின்ஸ் ஆர் டிசைன் டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் வந்துட்டு 35 பேத்தோஜன்ஸ் அகெயின்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 35 பேத்தோஜன்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட 3.5 5 மில்லியன் டெத்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட் ரீசென்ட்லி வந்துட்டு இப்போ லைக் சார்ஸ் கோவிட்க்கு அகெயின்ஸ்ட் தான் வந்துட்டு கோவிஷீல்டு, கோவேக்சின் அந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் they have proven highly effective இருக்குது. So it represents the fastest bench to bedside implementation in the history of vaccines. Like டக்குனே அதை கண்டுபிடிச்சி டக்குனே பெட்சைட் எடுத்துகிட்டு வந்துட்டு லைக் இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் வேக்சின்ஸில். இந்த ஃபர்ஸ்ட் தான் லார்ஜ் ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வேக்சின்ஸ் பேஸ்ட் ஆன் mRNA அண்ட் வைரல் வெக்டர்ஸ் வச்சு. So it has been a very quick vaccine. So definition and principle இல்லை. ஸோ வேக்சின் வந்துட்டு it can consist of killed vaccine, at the same kill இல்லாட்டினா வந்துட்டு லைவ் அட்டனுவேட்டடாக இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் ரெண்டுமே இது பண்ணலாம். ஆர் a specific component of a pathogen that when administered to a previously unexposed இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணும்போது இட் will elicit an immune response, பட் அது வந்துட்டு இட் will not cause the disease, it will just elicit an immune response. ஸோ இம்யூன் ரெஸ்பான்ஸுங்கும் போது அது ஆக்டிவ் இம்யூனிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பாசிவ் இம்யூனிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ வேக்சின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் இம்யூனிட்டி தான் கொண்டு வரும். ஸோ அதை பற்றி படிக்கிறோம் இம்யூனிட்டி பற்றி. இம்யூனிட்டியில் ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்னது? இஸ் ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸ் மவுண்டட் பை த இம்யூன் சிஸ்டம் மூலமாக கொண்டு வரும். ஆஃப்டர் கிளினிக்கல் ஒரு சப்கிளினிக்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை வேக்சினேஷனோ வரும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வரது தான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. கம்ப்ரீசஸ் ஆஃப் வந்துட்டு ஹியூமரல் இம்யூனிட்டியும் இன்க்ளூட் பண்ணும் அண்ட் செல்லுலர் இம்யூனிட்டியும் இன்க்ளூட் பண்ணும். ஃபாலோயிங் ஃபஸ்ட் எக்ஸ்போஷருக்கு அப்புறம் ஸோ ஃபஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சினோ இல்லை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு வரும்போது இந்த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக தான் டெவலப் ஆகும். ஓவர் வந்துட்டு ஒரு 3 to 14 days அந்த மாதிரி ஸ்லோவாக தான் வரும். ஸோ ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் அண்ட் மே நாட் பி சஃபிஷியன்ட் டு கவுண்டராக்ட் த திருப்பியும் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வரும்போது கவுண்டராக்ட் பண்ணுற அளவுக்கு லைக் திருப்பி வரும்போது செகண்டரி ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த இன்ஃபெக்ஷனை கவுண்டராக்ட் பண்ணுற அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. த ரெஸ்பான்ஸ் இன்வால்வ்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் லோ டைட்டராக வந்துட்டு IgM ஆன்டிபாடிஸ் வந்துட்டு உருவாகும். ஃபாலோட் பை வந்துட்டு கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் IgG ஆன்டிபாடிஸ் வரும். அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் நடக்கும். அண்ட் இண்டக்ஷன் ஆஃப் மோனோநியூக்ளியர் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அண்ட் டிலேட் டைப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிலாம் வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ நான் லைவ் வேக்சின்ஸ் கொடுத்தும் போது யூஸ்வலி ரிக்வயர் வந்து நான் லைவ் வேக்சின்ஸ் தான் இது நம்ம வல்லிய படிச்சல் வேக்சினோட டெஃபினேஷனில் லைக் இட் ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் அந்த ஒரு ஆர்கனிசம் மட்டும் தட் கேன் எலிசிட் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி. ஸோ நான் லைவ் இல்லை வந்துட்டு லைக் கில்டு வேக்சின்ஸை யூஸ் பண்ணும்போதும் இட் ரிக்வயர் வந்து மல்டிபிள் டோசஸ் கொடுத்துற மாதிரி இருக்கும். டு எலிசிட் ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் வரக்கு நிறைய தடவை கொடுக்கணும். போஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்போஷர் டு இன்ஃபெக்ஷஸ் ஏஜஸ்க்கு வரும்போது எக்ஸ்போஸ் ஆகும்போது லைக் பூஸ்டர் இல்லை வந்துட்டு பூஸ்டர் டோஸ் ஆஃப் வேக்சின் கொடுத்தும் போது டேர்ம்டஸ் வந்துட்டு செகண்டரி ஆர் அம்னிஸ்டிக் ரெஸ்பான்ஸ். அம்னிஷியானா என்னது? மறக்கிறது. ஆனம்னீஷியானா இட் வில் நாட் ஃபர்கெட். அது வந்துட்டு நாம் வச்சுருக்கோம். முதல்ல ப்ரைமரி ரெஸ்பான்ஸை நாம் வச்சு தர ரெஸ்பான்ஸ் தான் ஆனம்னிஸ்டிக் ரெஸ்பான்ஸு. இன்வால்வ்ஸ் வந்து ரேப்பிட் அண்ட் லெஸ் தேன் 3 to 4 daysலேயே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு ஹை டைட்டர்ஸ் ஆஃப் IgG ஆன்டிபாடிஸ் வந்துட்டு வரும், விச் இஸ் யூஸ்வலி சஃபிஷியன்ட் டு ப்ரிவென்ட் டிசீஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் செவரல் இயர்ஸ்க்கு வந்து அது வந்து ப்ரொடெக்ஷன் தரும். இந்த செகண்டரி ரெஸ்பான்ஸ் இதுதான் ஆக்டிவ் இம்யூனிட்டி படி. அடுத்தது பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து பார்த்தோன்னா ரெஃபர்ஸ் டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிசீஸ் பை எப்படி வந்து அந்த டிசீஸ்க்கு நம்ம ப்ரொடெக்ஷன் தரோம்னா நம்மளே வந்துட்டு ப்ரீஃபார்ம்டாக இருக்கக்கூடிய லைக் அனிமல்லேருந்து எடுத்தோ இல்லை வேறு ஏதாச்சும் ஹியூமனோட ஆன்டிபாடி நம்மளே குத்திடும். எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் பேசேஜ் ஆஃப் IgG ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் அம்மாட்டிருந்து டு பிளாசண்டா மூலமா டு த ஃபீட்டஸ்க்கு வந்துட்டு போகிறது. இல்லாட்டி அது வந்து IgG வந்து இட் வில் கிராஸ் த பிளாசண்டா. அதே இது வந்து அம்மாவோட பால் மூலிமா போகிறது வந்து செக்ரிட்டரி IgA இன் பிரெஸ்ட் மில்க்ல. ஆனால் அது வந்து நேச்சுரலாக போகிற பாசிவ் இம்யூனிட்டி. ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி எப்படி நம்மளே வந்து இம்யூனோகுளோபுலின் குத்துறதோ ஆன்டிசீரா குத்துறதோ டு ப்ரிவென்ட் டிசீஸ். ஸோ இம்யூனோகுளோபுலின்ஸ் ஸோ வாட் ஆர் இம்யூனோகுளோபுலின்ஸ் தான் என்னது? ஸோ அது ஒரு கிளைகோப்ரோட்டீன் தான் ப்ரொடியூஸ் பை பிளாஸ்மா செல்ஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் ஆன்டிபாடிஸ் இன் வைவோ. ஆன்டி சீரம் வந்து பார்த்தோன்னா ஸோ பிளட் டிரைவ்டாக இருக்கக்கூடிய சீரம் மெயினாக வந்துட்டு ஹார்ஸ்லேருந்துலாம் எடுத்து ஸோ இட் இஸ் பிளட் டிரைவ் சீரம் தட் கண்டென்ஸ் பாலிக்ளோனலாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இருக்கும். அகெயின்ஸ்ட் இட் இஸ் யூஸ் அகெயின்ஸ்ட் டிஃப்தீரியா
டெட்டானஸ். ஓகே. ஸோ டிபிடினா ஸோ டிஃப்தீரியாவும் டெட்டானஸும் இட் இஸ் டாக்ஸாய்ட் சாரி. ஸோ வந்துட்டு டெட்டானஸ்லேயும் டிஃப்தீரியாலையும் பாசிவ் இம்யூனிட்டி யூஸ் பண்ணி தான் வந்துட்டு வருது. அடுத்தது ஸோ நம்ம வந்துட்டு இப்போ 2 டைப் ஆஃப் இம்யூனிட்டி பற்றி படித்தோம். ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி. இப்போ இம்யூனைசேஷனில் வந்து பார்க்குறோன்னா, இம்யூனைசேஷன் என்னது? இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் இன்டியூசிங் அந்த இம்யூனிட்டி நம்ம வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுறோம் பை அட்மினிஸ்டரிங் வேக்சின் ப்ரியர் டு வந்துட்டு நேச்சுரலாக எக்ஸ்போஷர் ஆகிறதுக்கு முன்னாடி, இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்க்கு நேச்சுரலாக எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளே வந்துட்டு ஒரு வேக்சின் இன்டியூஸ் பண்ணி இம்யூனிட்டி வந்துட்டு பூஸ்ட் பண்ண பார்க்குறோம். ஸோ தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் ஆக்டிவ் இம்யூனைசேஷன். ஆர் வந்து ப்ரீஃபார்ம் ஆன்டிபாடிஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம் இஃப் லைக் சூன் ஆஃப்டர் எக்ஸ்போஷர் இல்லை இன் ஆர்டர் டு சப்ரஸ் அ டிசீஸ்னால் தட் இஸ் பாசிவ் இம்யூனைசேஷன். ஸோ வேக்சினேஷன் இஸ் ஸோ இம்யூனைசேஷன்லேயே 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு வேக்சினேஷன், இன்னொன்று வந்து கிவிங் preform antibodies. So vaccination is a process of administering a vaccine. So this elicits predominantly humoral response தான் அதிகமாக இது பண்ணுது. லைக் H influenza vaccine. ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பேஸ்டாக தான் வந்துட்டு இருக்கும். பட் சில டைம் இப்போ பிசிஜிலாம் பெசிலஸ் ஆஃப் கேலமிட்டிக் யூரின் விச் இஸ் டியூபர்குலோசிஸ் வேக்சின் வந்து செல்லா இம்யூனிட்டி வந்துட்டு வர வைக்கும். இல்லை ரெண்டுமே வந்துட்டு வர வைக்கிறது தான் ஆக்சுவலாக மோஸ்ட் காமன். 2 ஹியூமரலையும் வர வைக்கும், செல்லுலர் இம்யூனிட்டி வர வைக்கிறது மோஸ்ட் காமனாக இருக்கும். அட்ஜுவன்ட்ஸ்னால் என்னது? சப்ஸ்டன்சஸ் அன்ரிலேட்டட் டு அந்த ஆர்கானிசம் கூட ரிலேட்டே இல்லை. பட் வென் இட் இஸ் ஆடட் டு த வேக்சின் இட்ல என்ஹான்ஸ் அதோட இம்யூனோஜெனிசிட்டி வந்துட்டு என்ஹான்ஸ் வந்துட்டு பண்ணிவிடும் பை ஸ்டிமுலேட்டிங் லிம்போசைட்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக லைக் இந்த வேக்சினுக்குன்னு இல்லாமல் நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த லிம்போசைட்ஸை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணிவிட்டு ஒரு எனாபிளிங் வந்துட்டு ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் த ஆன்டிஜன் வந்துட்டு ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக ரிலீஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டான பண்ணி அந்த வேக்சினோட ஆக்டிவிட்டி வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது தான் அட்ஜுவன்ட். ஸோ எக்ஸாம்பிள் இன்க்ளூட் வந்துட்டு லைக் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் லிப்பிட்ஸ்லாம் வந்துட்டு இட் வில் என்ஹான்ஸ் இட். அதான் வந்து அட்ஜுவன்ட்ஸ். அடுத்தது ஜீரோ கன்வென்ஷன். ஜீரோ கன்வென்ஷன் என்னது? இஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஆன்டிபாடி நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வந்துட்டு வேக்சின்ஸ்க்கு எக்ஸ்போஸ் தான் இல்லை அண்ட் அந்த ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் தான் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் போய் அவங்களுக்கு வேக்சின் கொடுத்துறீங்க அண்ட் ஹி வில் டெவலப் ஃபர்ஸ்ட் இன் ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் ஹி வில் டெவலப் ஐஜிஎம். அதுக்கப்புறம் செகண்டரி ரெஸ்பான்ஸ் அப்போ ஐஜிஜி டெவலப் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்டிபாடி இல்லாமல் இருந்தவங்களுக்கு, ஆன்டிபாடி நெகட்டிவாக இருந்தவங்களுக்கு ஆன்டிபாடி பாசிட்டிவ் ஸ்டேட்டாக மாற்றுறது தான். எதனால்? டியூ டு இண்டக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ்னால ரெஸ்பான்ஸ் டு அந்த இன்ஃபெக்ஷனாலே இல்லை வேக்சினேஷன். அதுதான் பேர் தான் சீரோ கன்வர்ஷன். ஸோ இந்த பர்சன் வித் டிடெக்டபிள் ஆன்டிபாடிஸ் பிஃபோர் வேக்சினேஷனில் இட் இஸ் டிஃபைன் ஆஸ் அட்லீஸ்ட் 4-fold ரைஸ் ஃப்ரம் ப்ரீ வேக்சினேஷன் டைட்டு. ஓகே. ஸோ வந்துட்டு லைக் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? உங்களுக்கு சீரோ கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஒரு பர்சன் வந்துட்டு ஆன்டிபாடிஸ் முதல்ல இருந்திருக்கு, ஆனால் அது ரொம்பவே கம்மி, அது வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு அந்த வேக்சினேஷன் குத்தி ஆன்டிபாடிஸ் வந்திருக்கா இல்லையா நம்ம எப்படி சொல்லுவோன்னா, ஒரு 4-fold ரைஸ் வந்துட்டு இருந்துட்டு லைக் ப்ரீவியஸாக இருந்த ஸ்டேட்லேருந்து 4-fold ரைஸ் இருந்துச்சுன்னா ஜீரோ கன்வர்ஷன் ஆகிருக்கு மாதிரி எடுத்தோம். சீரம் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிசீஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு டிடெக்டபிளாக சீரம் லெவல்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்துட்டு ப்ரொடெக்டிவ் டைட்டஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரொடெக்டிவ் டைட்டஸில் ஒரு டிடெக்டபிள், ஸோ ப்ரொடெக்டிவ் டைட்டஸ்னால் ப்ரொடெக்டபிள் ஆனால் ஒரு லெவலில் ஒரு அமௌண்ட்டில் வந்துட்டு இருக்குது அண்ட் அந்த சீரமில் வந்துட்டு டிடெக்டபிளாக இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்டேட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு அந்த டிசீஸ் கிட்டேருந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு தான் சீரோ ப்ரொடெக்ஷன். ஸோ சீரோ ப்ரொடெக்ஷன் இஸ் ஸ்டேட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த டிசீஸ். எதனால்? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிடெக்டபிளாக சீரம் லெவல்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி இன் ப்ரொடெக்டிவ் டெக்ஸ். ஸோ சீரம் லெவல்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருந்தும் லைக் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னா அது வந்து சீரோ ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ தேவையான அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி தான் சீரோ ப்ரொடெக்ஷன். அடுத்தது இம்யூனோஜெனிசிட்டி. Immunogenicity is the ability of a vaccine to induce antibodies to achieve ஸோ இம்யூனோஜெனிசிட்டின்னா என்னென்னா, நான் ஒரு வேக்சின் தயாரிக்கிறேன், அந்த வேக்சின் தயாரித்து அது மூலமாக என்னால் வந்து சீரோ கன்வர்ஷன் வர வச்சு சீரோ ப்ரொடெக்டிவ் டைட்டஸில் வர வைக்க முடியும்னா லைக் இட் இஸ் கேப்பபிள் அப்படின்னா அது இம்யூனோஜெனிக் பொட்டென்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த எபிலிட்டி இருக்கிற பேர் தான் இம்யூனோஜெனிசிட்டி. ஸோ இம்யூனோஜெனிசிட்டி இஸ் த எபிலிட்டி ஆஃப் அ வேக்சின் டு இன்டியூஸ் த ஆன்டிபாடிஸ் ஸோ அச்சீவ் சீரோ ப்ரொடெக்டிவ் டைட்டஸ் அண்ட் இல்லை வந்துட்டு டிசேரபிள் லெவல்ஸ் ஆஃப் ஸோ ஆன்டிபாடிஸ் பேஸ்டாக இல்லை, அது வந்து செல் மீடியேட்டட் பேஸ்னால் ஸோ செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டு வருது ஆஸ் மெஷர்ட் பை ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் மூலமாக. அந்த அளவுக்கு அந்த செல் மீடியேட் இம்யூனிட்டி வர வைக்கிறதுனா இட் இஸ் நோ லைக் அந்த எபிலிட்டி ஆஃப் தட் வேக்சின் இஸ் நோன் அஸ் இம்யூனோஜெனிசிட்டி.